அந்த மேட்ச்ல பேரிஸ்டோவை மனசுல வச்சுட்டு முரட்டு வேலையை பார்த்து விட்டாங்க. மனுஷன் பைனாகுலர்ல ஏதோ குருவியை பார்த்துட்டு இருக்கும் போது கேமராமேன் வன்மத்தோட வேற ஒண்ணு திருப்பி காட்டினாரு. என்ன தெரிகிறது? அன்னைக்கு ஹர்திக் பாண்டியா துண்டை எடுத்து மூஞ்சில வச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி துண்டை எங்க வச்சிட்டு இருந்தாரு? அங்க போற தடுக்கிறதுக்குள்ள போராட்டம். தேய்ச்சின வந்து தள்ளி விட்டா மறுபடியும் தவழ்ந்துகிட்டே போய் தடைய போட்டா பிறகு எந்திரிச்சு போய் தள்ளி விட்டு டைவ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பால் நின்றுச்சு. நல்ல வேலை நின்றுச்சு. ரீசெண்டா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடந்த டெஸ்ட் மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருங்க எந்த அளவுக்குன்னா உறங்கிட்டாப்ல. மேட்ச் இப்படியே தான் போக போகுதுங்கிறத கொஞ்ச நேரத்துல அறிஞ்சாரு. கூடவே ஆர்வம் அதிகமானதுனால முட்டி போட்டு பேட்டிங் மட்டும் தான் ஆடணுமா என்ன? அதான முட்டி போட்டு பேட்டிங் தான் ஆட முடியும் போல. வழக்கமா ஃபேன்ஸ் கையெழுத்து கேட்கறதுலாம் நார்மல் தான். ஆனா அன்னைக்கு வந்தவரு சார் ஹிட்மேன் சார் கன்னத்துல மட்டும் ஒரே ஒரு சார் விஜய்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன கையெழுத்து கேட்க வரல, கன்னத்துல கேட்டுட்டு நின்றாரு. இவரு டாஸ் போடுவாரு, இல்ல ஒரே ஐடியா போடுவாரு. சில்லறையை சுண்டி அண்டு தம்பி ஆரம்பிச்சு வைப்பாரு. போடுறேங்க போயிருச்சுங்க, போய் எடுத்துட்டு வாப்பேன். பஸ்ஸுக்கு சேஞ்ச் இல்லைன்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏன்டா அது மட்டும் தான் இருந்தது. தம்பி ஃபயரா இருக்காரு, டாஸே தெரிக்க விடுறாரு. என்ன ஆச்சுதே யாருக்கும் தெரியல. அது ₹1 விட்டுறலாம், ₹2 பெரிய அமௌண்ட். கண்டுபிடிச்சிட்டேன், என்ன சொல்றேன். அது பேண்ட்டுக்கும் ஜெர்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு லோக்கல் மேட்ச். அங்க பவுலர் வந்து பால போட்டாரு, விக்கெட் கீப்பர் அவரோட வேலையை பார்த்தாரு. ஆனா இடையில பேட்ஸ்மேன் தான் பாஸ் விக்கெட் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா. செலிப்ரேட் பண்ணலையா? அட ஆமா. நல்லா தூரமா போய் செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு ரன்னை ஓடி எடுத்துட்டாங்க. குறுக்க போடுறவரை குறுக்கலையே அடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா ஓரமா போறவரை ஓட விட்டு அடிக்கிறது தப்பு இல்ல. கரெக்டா குறி வச்சு விட்ட மாதிரி தான் அக்யூரசி இருந்தது. ஒரு குரோனாஸ்மேன் அடிக்கிற இடமா அது. பவுண்டரி லைன்ல நின்னவருக்கு பர்ஃபெக்டான கேட்ச் வந்தது. பெறவண்ணா புடிச்சு விட்டாரு, புடிச்சு விட்டாரு. என்ன மனுஷன் அவரு வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறவரு. பாத்துக்கிட்டீங்கன்னா சுமேஷ் இன்னைக்கு கூட்டம் நறுந்து வலியுதுங்க. ஆமாமா, வலிஞ்சு வெளியவே போகுது. அகிம் கான்வெல்ங்கிற இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட முயற்சியை பாராட்டி ஆகணும். ஏன்னா விராட் கோலியவே விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவுலிங் போடுவாரு. ரோஹித் சர்மா ஸ்டைல்ல அடிச்சு ஆடுவாரு. ரன் எடுக்க வேண்டிய டைம்ல பெவிலியனை நோக்கி ஓடுவாரு. அது வீடியோவே கிளியரா இல்லாத ஆதி காலத்து சம்பவம். ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் டாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் கேப்டன் இம்ரான் கான் பேட்டிங்கா பவுலிங்கா சார் டபுள் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். களத்துக்கு வந்துட்டா விராட் கோலி மாதிரி ஒரு ஆட்டக்காரரை பார்க்க முடியாது. ஆனா நீங்களே பாருங்க, அங்க பால துரத்திட்டே போனாரு ஃபீல்டர் தம்பி. குறுக்க எவனோ நட்டு வச்சா அத்தா சோட்டு கம்பி. அடி கொஞ்சம் பலமா தான் இருந்தது. வினோதமான ஷாட் எல்லாம் விமன் ஐபிஎல்லையும் அப்பப்ப இறக்குவாங்க. அப்படிதான் ஒரு மகத்துவமான ஷாட்டை அந்த மேட்ச்ல கொண்டு வந்தாங்க. ஏபிடியவே ஆச்சரியப்பட வைக்கிற, சூரியகுமார் யாதவையே சங்கடப்பட வைக்கிற, யாரும் பார்க்காத புதுசா பால் போயிருச்சு. என்னடி இது? ஓங்கின ஓங்குக்கு ஒரே பால்ல செஞ்சுரி அடிக்க போறாங்கன்னு பார்த்தா அப்படி ஓங்கினது பின்னாடி விடுறதுக்கு தான். அந்த ஷாட்டால டீமுக்கு சிக்ஸர் வரலனாலும் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஆடியன்ஸ்னு எல்லாருக்கும் சிரிப்பு வர வச்சது. அங்க அம்பையருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் என்னமோ கனெக்ஷன். எல்பிடபிள்யூக்கு அவுட் ஆன பவுலர் கேட்க அம்பையர் அவுட். அந்த ஷாட்டால டீமுக்கு சிக்ஸர் வரலனாலும் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் ஆடியன்ஸ்னு எல்லாருக்கும் சிரிப்பு வர வச்சது. அங்க அம்பையருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் என்னமோ கனெக்ஷன். எல்பிடபிள்யூக்கு அவுட் ஆன பவுலர் கேட்க அம்பையர் அவுட் அவுட்.
அங்க இருந்து பேட்ஸ்மேன் சிக்னல் கொடுக்க அவுட் கொடுப்பீங்களா? அம்பையர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க நாட் அவுட், ஓரம் கட்டி போகுது. என்னங்க ஐயா நீங்க ஒரு நிமிஷம் தொடர்புல இருக்கீங்களா என்ன? பக்காவான ஃபீல்டரா இருக்கிறதுக்குள்ள டவுசர் கலண்டுரும். அப்படி இருந்தாலும் கலண்டுரும். அவரு பால் போட்டா பேட்ஸ்மேனால மட்டும் இல்ல, கீப்பர் 4 லைன்னு யாராலையும் தடுக்க முடியாது. பால லீவ் பண்றதுக்கு பேட்ஸ்மேன்கள் பல விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த விண்டீஸ் பேட்ஸ்மேன் புதுசா பண்ணாரு. பேட்ல பட வேண்டிய பால கிட்னி கார்டை வச்சு சீண்டி இருப்பாரு. பாவம் பால் மனசு என்ன பாடுபடும். Meanwhile, எனக்கு நடந்திருக்கிறது ஒரு வயலேஷன். இது மறுபடியும் இன்னொரு பாலுக்கு நடக்க கூடாது, அதுதான் என்னோட கோரிக்கை. அடிக்கடி பால் அடிச்சு தொலைச்சு விட்டா அந்த மாதிரி சந்தேகம் வரதான். அன்னைக்கு அவருக்கு வந்துச்சு. காலுக்கடியிலேயே பால அதிரடியா ஆடி சதற விட்டுட்டு ஒரு முழுக்க சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கும் போது கழுத்துப்படி ஃபேமஸ் ஹசன் அலி வந்து களைச்சிட்டு போனாரு. செதற அடிக்கிறாராமா செதற. தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ எடுக்கணும்லாம் தெரிஞ்ச அவருக்கு பாவம் ரிவர்ஸ் எடுக்க தெரியல. ஃபுல் மேட்ச நடத்த வேண்டியவரு புல்லு மேல படுக்க வேண்டிய சிச்சுவேஷன். பாவத்தை பவுலருக்கு அவர் சைட்ல இருந்த ஸ்டம்ப் மேல அவ்வளவு பிரியம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். எய்மிங் பண்ணி டைமிங்ல அடிச்ச த்ரோவை நானும் சொல்லி நடுவுல போய் நின்ட்டாரு. ஸ்டம்ப் இஸ் ஆல்சோ லிவிங் பீயிங் தம்பி. அந்த விஷயத்தை யுவராஜ் சிங்கே எதிர்பார்க்கல. கேட்ட உடனே போட்டோக்கு போஸ் கொடுத்த மனுஷன் கேட்காமயே போய் இன்னொரு போஸையும் கொடுத்தாரு. பாவம் அவங்க அவங்களுக்குள்ளே செல்ஃபி எடுத்துக்கிறது தெரியாம விவாதம் பண்ணி விதண்டாவாதம் பண்ற அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப நீளமானது இல்ல. ஜஸ்ட் சொல்லுங்க. You're going to bowl first. What do you think is the total you want to restrict them to, which is going to be easy for you? Thank you. And